சென்னையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் நடைபெறும் நன்றி தெரிவிக்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னை கத்திரிடர் சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்கள் முதலமைச்சருக்கு பொங்கல் வாழ்த்து மற்றும் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல முதலமைச்சருக்கு அந்த பொங்கல் பொருட்களை கொடுத்து முதலமைச்சருக்கு பச்சை துண்டு வழங்கி முதலமைச்சருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அனைத்து விவசாய சங்கங்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. முதலமைச்சரை சந்தித்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலமைச்சருக்கான பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க. குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்த குறுவை சாகுபடிக்காக காவிரி நீர் என்பது ஒவ்வொரு ஆண்டும் சரியான நேரத்துல பாசனத்துக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவற்றையெல்லாம் முன்னிறுத்தி முதலமைச்சருக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் குறிப்பாக தமிழ்நாடு நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், அதே போல தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கம் என தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து முதலமைச்சருக்கு தன்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நிகழ்வுக்கு பிறகு தலைமைச் செயலகம் செல்கிறார். அதே போல தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம், தமிழக நொய்யல் விவசாய பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களுடைய சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.